பாலஸ்தீன நாடு என்பது அம்மக்களின் உரிமை என்றும் அவர்களுக்கு வழங்கும் சலுகை அல்ல என்றும் ஐநா பொதுச் செயலர் ஆண்டோனியோ குட்டெரஸ் பேசியுள்ளார். பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து மறுப்பது பயங்கரவாதிகளுக்கு வழங்கும் பரிசு என்றும் இப்பிரச்சினை நீடிப்பது மத்திய கிழக்கில் அமைதியின்மையை நீடிக்கவே வழி செய்யும் என்றும் அவர் பேசியுள்ளார். இதற்கிடையே இக்கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று இரவு பேசுகிறார். டிரம்ப் இரண்டாவது முறை அதிபரான பிறகு ஐநா சபையில் பேசுவது இதுவே முதன்முறை. டிரம்ப் பாலஸ்தீனத்தை கடுமையாக எதிர்க்கும் நிலையில் அவரது பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. பாலஸ்தீன நாட்டை பிரான்சும் அங்கீகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைத் தொடர்ந்து பிரான்சும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அளித்தது. காசா மீதான போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு நெருக்கடியை அதிகரிக்கும் நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் தங்கள் நட்பு நாடுகள் சில பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து வருவதாகவும் இது பிரச்சினையை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. H-1B விசா கட்டணங்களை உயர்த்துவது வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் இந்தியாவை பணிய வைப்பதற்கான நடவடிக்கை மட்டுமே என்று அமெரிக்க முதலீட்டு நிபுணர் கேத்தி வுட் கருத்து தெரிவித்துள்ளார். வணிக ஒப்பந்தத்தில் இந்தியா வளைந்து கொடுக்கவில்லை என்றும் அவர்களை வழிக்கு கொண்டுவர பயன்படுத்தும் ஒரு யுக்தியே விசா கட்டண உயர்வு என்றும், ஆனால் இந்த யுக்தியும் வழக்கம் போல் தோல்வியையே தழுவும் என்றும் கேத்தி வுட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்தபடி தகவல் தொழில்நுட்ப சேவை அளித்து வரும் இந்திய நிறுவனங்கள் தாயகத்திலிருந்தே அப்பணியை செய்ய திட்டமிட்டுள்ளன. இந்தியர்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு பணியாளர்களை இனி அமெரிக்காவிற்கு வரவழைத்தால் விசா கட்டணமாக 88 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என ட்ரம்ப் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை தவிர்க்க இயன்றவரை அமெரிக்க பணிகளை இந்தியாவிலிருந்தே செய்து தர அந்நிறுவனங்கள் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதற்காக தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அவர்கள் மத்திய அரசிடம் பேசியுள்ளதாகவும் தெரிகிறது. ரகசா என்ற புயல் கடலில் நகர்ந்து வருவதால் பிலிப்பீன்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் கடுமையான மழை பெய்து வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பல ஆயிரம் பேர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் நிலையில் தேசிய பேரிடர் படையினரை அதிபர் மார்கோஸ் ஜூனியர் களமிறக்கியுள்ளார். இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த புயலாக இருக்கும் என்று கருதப்படும் ரகசா புயல் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரபல தொழிலதிபர் பில்கேட்ஸ் எய்ட்ஸ், மலேரியா போன்ற நோய்களை ஒழிக்க 8000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளார். பல்வேறு நாடுகள் சுகாதாரத்திற்கான நிதியை குறைத்திருக்கும் நிலையில் அம்முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் பில்கேட்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி உதவி கிடைக்காவிட்டால் உலகில் லட்சக்கணக்கான குழந்தைகள் இறக்க நேரிடும் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். நைஜீரியா நாட்டில் பிறக்கும் ஒரு குழந்தை 5 வயதிற்கு முன் இறக்க 15% வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்ததற்கு கருவுற்ற பெண்கள் பாராசிட்டமால் வகை மருந்துகளை எடுத்துக் கொண்டதே காரணமாக இருக்கலாம் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். எனவே இதுபோன்ற மருந்துகள் எடுத்துக் கொள்வதை கருவுற்ற பெண்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எனினும் பாராசிட்டமால் வகை மருந்துகளுக்கும் ஆட்டிசத்திற்கும் தொடர்பு உள்ளது என திட்டவட்டமாக கூற முடியாது என்றும் அதை நிரூபிக்க விரிவான ஆய்வுகள் தேவைப்படுவதாகவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரில் டீசல் மானியம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்களும் விவசாயிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். $1.1 பில்லியன் மானியம் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் சில இடங்களில் வன்முறைகளிலும் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிபர் டேனியல் நோபோ 60 நாட்களுக்கு அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் மக்களுக்கு சென்று சேர்கிறதா என்பதை மத்திய அரசு கண்காணித்து வருகிறது. குறிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் தளங்கள் உள்ளிட்ட பொது விற்பனை தளங்களில் விலை விவரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. சில நிறுவனங்கள் வரி குறைப்பிற்கேற்ப விலையை குறைக்கவில்லை என்பது போன்ற புகார்கள் வந்து கொண்டுள்ளதாகவும்
வரும் 30ஆம் தேதி வரை இவற்றை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 54 வகை அத்தியாவசிய பொருட்கள் விலை மாறுபாடு குறித்த அறிக்கையை தங்களுக்கு சமர்ப்பிக்க ஏற்கனவே நிதி அமைச்சகம் அனைத்து மண்டல ஜிஎஸ்டி அலுவலகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு அமலான முதல் நாளிலேயே 80,000 வாடிக்கையாளர்கள் கார்களின் விலை குறித்து விசாரித்ததாக மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 35 ஆண்டுகளில் தாங்கள் காணாத அளவிற்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து கிடைத்த வரவேற்பு மிக பெரியதாக இருந்ததாக அந்நிறுவனத்தின் சந்தைப்படுத்துதல் பிரிவின் மூத்த நிர்வாக அதிகாரி பார்த்தோ பானர்ஜி தெரிவித்துள்ளார். இதுவரை 25,000 கார்களை டெலிவரி செய்துள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை 30,000-ஐ விரைவில் நெருங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பின் முதல் நாளில் ஏசி மற்றும் டிவிக்களின் விற்பனை 2 மடங்காக அதிகரித்திருப்பதாக வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். செப்டம்பர் 22ஆம் தேதியன்று விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக தங்கள் டீலர்கள் தெரிவித்துள்ளனர் என ஹேர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ஏசி விற்பனை 20 மடங்கு அதிகரிக்கும் என ப்ளூ ஸ்டார் நிறுவனம் கூறியுள்ளது. டிவிக்கள் விற்பனை 30 முதல் 35% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் இதற்கும் வாக்கு திருட்டுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெறாமல் முறைகேடாக வாக்குகளை பெற்று வரும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை கவனிப்பதில்லை என்றும் இதன் காரணமாகவே 45 ஆண்டுகளில் இல்லாத அளவு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதாகவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நம் இளைஞர்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்காக போராடிக் கொண்டிருக்கையில் பிரதமர் தன்னை விளம்பரப்படுத்துவதிலும் கோடீஸ்வர தொழிலதிபர்களை முன்னேற்றுவதிலுமே ஆர்வம் காட்டுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று ஒரே இரவில் பெய்த மழையில் 7 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். சாலைகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ள நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கவனமாக இருக்குமாறு முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகளுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஒரே நாளில் இவ்வளவு மழை பெய்தது இல்லை என்று கொல்கத்தா மேயர் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் சராசரியாக ஒரே இரவில் 25 சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் சில பகுதிகளில் 33 சென்டிமீட்டர் மழை பெய்ததாகவும் அவர் தெரிவித்தார். துர்கா பூஜை பந்தல்களில் மழைநீர் புகுந்துள்ளதால் வழிபாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் மம்தா பானர்ஜியின் துர்கா பூஜை வழிபாடு நிகழ்வும் ரத்து செய்யப்பட்டது. கொல்கத்தாவில் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஓடு பாதையில் நீர் தேங்கியதால் 30 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 42 விமானங்கள் தாமதமாக தரையிறங்கின அல்லது புறப்பட்டுச் சென்றன. இந்தியாவுடன் சிறந்த உறவு தங்களுக்கு அவசியமான ஒன்று என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார். அதன்பின் வெளியான கூட்டறிக்கையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தை ஆதிக்கங்கள் அற்றதாக மாற்ற இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்த முற்படும் நிலையில் இம்முடிவு கவனம் பெற்றுள்ளது. இதற்கிடையே இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள நடிகர்கள் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பூட்டான் நாட்டில் பதிவு செய்த வாகனங்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து விற்பனை செய்த மோசடி தொடர்பாக சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் கேரளாவில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகளின் ஆய்வுகள் தொடர்கின்றன. இதனிடையே துல்கர் சல்மானின் 2 கார்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதி ரீதியில் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் நடத்த உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்துள்ளது. மேலும் பொது இடங்களில் சாதி சங்க கொடிகள், பெயர் பலகைகள் வைப்பதற்கும் வாகனங்களில் சாதி பெயர் எழுதுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து இந்த உத்தரவை உத்தரப்பிரதேச அரசு பிறப்பித்துள்ளது. சாதி ரீதியான நிகழ்வுகள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிலிருந்து தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிப்பது வரை பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சியாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் மாநில அரசின் தலைமைச் செயலர் தீபக் குமார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் உத்தரப்பிரதேச அரசின் இந்த நடவடிக்கை வெறும் பெயர் அளவிலானது மட்டுமே என சமாஜ்வாதி கட்சி விமர்சித்திருக்கிறது. முதலில் பாஜக தனது சாதி ஆதரவு நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. அதே நேரம் பாஜக அரசின் இம்முடிவு குறித்து எது போன்ற எதிர்வினை ஆற்றுவது என அதன் கூட்டணி கட்சிகள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளன. இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கும் நிலையில் அரசின் இந்த முடிவு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துமா என்றும் அவை கவலையில் ஆழ்ந்திருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலான கட்சிகள் சாதி பின்னணியை மையமாக கொண்டே இயங்கி வருபவை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உண்டியல் காணிக்கை திருடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணை தேவை என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சி எம்பி மடில்லா குருமூர்த்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதே விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரியும் அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய்க்கு கடிதம் எழுதியுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திருட்டுகள் நடந்ததாக தற்போது ஆட்சியில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி குற்றஞ்சாட்டி வருகிறது. டெல்லியில் ஓய்வு பெற்ற 78 வயது வங்கி அதிகாரியிடம் டிஜிட்டல் அரஸ்ட் முறையில் மிரட்டி 23 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தொலைபேசி எண் சட்டவிரோத செயல்களில் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது, பயங்கரவாத தொடர்பு உள்ளது என தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வந்ததன் பேரில் வங்கிக் கணக்கு விவரங்களை முதியவர் பகிர்ந்திருக்கிறார். வங்கிக் கணக்கிலிருந்து 4236 முறை சிறு சிறு தொகையாக 23 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் டெல்லி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பசு கடத்தல்காரர் என்ற சந்தேகத்தில் மத்திய பிரதேச மாநில நபர் ஒருவர் கும்பல் ஒன்றால் தாக்கப்பட்டுள்ளார். செரு சுஷாடியா என்ற அந்த 32 வயது நபரை தாக்கியவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பில்வாரா பகுதியைச் சேர்ந்த 5 பேரை ராஜஸ்தான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொலை முயற்சி, காயப்படுத்துதல், கடத்தல் முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநில சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ஆசம் கான் 23 மாத சிறைவாசத்திற்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார். அவரை நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வரவேற்றனர். எனினும் சமாஜ்வாதி கட்சி தலைமையுடன் இவருக்கு மோதல் போக்கு உள்ளதால் வேறு கட்சியில் சேர்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆசம் கான் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதில் சிலவற்றில் தண்டனையும் பெற்று பிணையில் வந்துள்ளார். இதனால் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் செல்வாக்கு மிக்க ஆசம் கான் பிணையில் வந்துள்ளது பேரவைத் தேர்தலில் தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் தேர்தல் நெருங்கும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 25 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்புகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஏழை பெண்களும் தங்களின் வீடுகளில் சுத்தமான எரிபொருளை பயன்படுத்தும் நோக்கில் 2016ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டில் 10 கோடி பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 58,000 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா திட்டத்தில் இணையவுள்ள பெண்களுக்கு பிரதமர் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். லடாக்கில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கோடு ஆண்டு திருவிழாவில் பாராகிளைடிங் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் லடாக் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதில் இந்த ஆண்டு பாராகிளைடிங் விளையாட்டுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை அதிக அளவு ஈர்க்கும் நோக்கோடு இந்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கையின்படி குளிப்பதற்கு உகந்ததாக இல்லாத இந்திய நதிப்பகுதிகளின் எண்ணிக்கை 2022இல் 815ஆக இருந்து 2023இல் 807ஆக குறைந்துள்ளது. அதேபோல் அதிகபட்சமாக மாசடைந்த நதிப்பகுதிகளின் எண்ணிக்கையும் 45லிருந்து 37ஆக குறைந்துள்ளது. ஆறுகளின் நீர்த்தரம் பயோலாஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் BOD என்ற அளவீட்டை கொண்டு அளவிடப்படுகிறது.
1 லிட்டர் தண்ணீரில் 3 மில்லிகிராமிற்கு மேல் BOD இருந்தால் அது குளிப்பதற்கு உகந்தது இல்லை என்று கருதப்படுகிறது. இந்த அளவீட்டின் அடிப்படையில் மாசடைந்த நதி பகுதிகள் அடையாளம் காணப்படுகின்றன. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சாமி தரிசனம் செய்தார். தென்காசி மாவட்டத்திற்கு 3 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ள ராம்நாத் கோவிந்த் பழமையான காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வருகை புரிந்தார். அவரை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். நாமக்கல், திருப்பூர் கோழிப்பண்ணை அதிபர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் MG நகரில் வசிக்கும் வாங்கலி சுப்பிரமணியம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் கோழிப்பண்ணைகள் நடத்தி வருகிறார். MG நகரில் உள்ள வாங்கலி சுப்பிரமணியம் வீடு, அதன் அருகில் உள்ள வெங்கடேஸ்வரா பைனான்ஸ் மற்றும் அருணை சிட்ஸ் உள்ளிட்ட இடங்களில் 30க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் கோழிப்பண்ணை உற்பத்தியாளர் சுகுணா ஃபுட்ஸ் நிறுவன அலுவலகத்தில் 10 பேர் அடங்கிய வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கோடியக்கரையில் தங்கி மீன்பிடிக்கும் வெளி மாவட்ட மீனவர்களால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி சுமார் 5000 மீனவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் மீனவர்களால் தங்களது மீன்பிடி வலைகள் சேதமடைவதாகவும் மீன்களை உரிய விலைக்கு விற்க முடியாமல் தவிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். மீன்பிடி தொழில் செய்யும் வெளி மாவட்ட படைகளை வெளியேற்றுவரை போராடுவோம்.